சங்கீத புஸ்தகம் 105வது சங்கீதத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். 105வது சங்கீதம் 3ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரை தேடுகிறவர்களுடைய இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். ஆமா, கர்த்தரையும் அவருடைய வல்லமையை என்ன செய்யுங்க? நாடுங்கள். முதலாவது நம்ம பார்த்த தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். இன்னைக்கு அடுத்த முதலாவதோட பட்டியல எது வருகிறதுனா, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தையும். 3 காரியங்கள்: கர்த்தரையும், அவருடைய வல்லமையையும், அவருடைய சமூகத்தையும் நித்தமும் தேடுங்க. டெய்லி, எவ்ரி மினிட், எவ்ரி ஹவர். அப்படி தேடும் பொழுது, நான் அப்படியே சுருக்கமாக எல்லாத்தையும் நான் அப்படியே குறைச்சிடுறேன். தேடுங்கள் என்று தாவீது ஆலோசனையாக சொல்லுகிறார். கர்த்தரையும், எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தரையும் வல்லமையையும் தேடுங்கள். அல்லேலூயா. நித்தமும் தேடுங்கள். அல்லேலூயா. எப்படி தேடணுமா? நித்தமும் தேடுங்கள். அப்போ ஒரு தேவ மனுஷன் கர்த்தரையும் ஒரு வல்லமையும் நித்தமும் தேடும் பொழுது, என்னைக்கோ ஒரு நாள் அல்ல, நல்லா புரிஞ்சுங்க, கஷ்டம் வர நேரத்தில் அல்ல, வேலையில் பிரச்சனை வர நேரத்தில் அல்ல, வியாதி வர நேரத்தில் இல்லை, நித்தமும் கான்ஸ்டண்டா நித்தமும் தேடுங்க. அந்த கர்த்தரை தேடுவதற்கு உங்க இருதயம் மான்கள் நீரோட வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தேவனை நோக்கி என்ன செய்யணும்? வாஞ்சை. அந்த வாஞ்சை இருக்கணும். கர்த்தரை தேடணும் வாஞ்சை. ஒருத்தன் வாஞ்சே இல்லை, தேடுறா கொட்டாய் விட்டுட்டு இருப்பான். ஜெபத்துக்கு வர அவன் வரமாட்டான். ஏன் உங்களை கூப்பிடுறோம், ஏன் இப்படி இருன்னு சொல்றோம்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக தான். அல்லேலூயா. நீங்கள் வரதுனால எனக்கு ஒன்றும் கிடையாது. நீங்கள் வரலன்னா நம்ம மெட்ராஸ் பாஷை சொன்னால் ரொம்ப கஷ்டம்தாங்க. ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ஒரு விசுவாசி, கர்த்தரையும் வல்லமையையும் அவருடைய சமூகத்தையும் நித்தமும் தேடுங்கள். அப்போது நித்தமும் தேடின ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அவர் பேர் தான் மோசே. யாத்திராமம் 33ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில், யாத்திராமம் 33ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்தில், அதற்கு என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். எந்தெந்த மனுஷன் சமூகத்தில், தேவ சமூகத்தில் அவர்கள் தாங்கள் காத்திருக்கிறார்களோ, தேவ சமூகம் அவர்கள் நடத்துவதற்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ, கர்த்தர் அவர்களுக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுப்பார். The person who seeks God's presence, a person, a believer who submit his life for God's presence, கர்த்தர் அவனுக்கு முதலாவது என்னத்தை கொடுக்கிறாரு? இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த இளைப்பாறுதல் உலகத்தில் கிடைக்க, நீ எவ்வளோ தண்ணி அடித்தாலும், எவ்வளோ நீ உடுத்தி பார்த்தாலும், நீ என்னதான் தலைகீழ நின்னாலும், எங்கே தான் சுற்றி உலகம் முழுவதும் வேர்ல்ட் டூர் போனாலும், தேவ பிரசனத்தில், தேவ சமூகத்தில் இருக்கிற அந்த இன்பம் வேற எங்கேயுமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்தில், தேவ பிரசனத்தில் இருக்கிறவர்களுக்கு முதலாவது கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு? இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. 15வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். ஆமா, அவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். மோசே, ஆண்டவரே, எனக்கு நீங்க சொன்ன கானான் எனக்கு 2வது தான், இந்த ப்ராமிஸ்ட் லேண்ட் 2வது தான், கோல் 2வது. ஃபர்ஸ்ட் என்னன்னா, உங்க சமூகம் எனக்கு முன்பாக போலாட்டினா என்ன செஞ்சிடாதீங்க, இந்த இடத்துல என்ன செய்யாதீங்க, கொண்டு போகாதீங்க. விசுவாசிகளே, அருமையான பிள்ளைகளே, நீங்க இந்த ஞானம், இந்த அறிவு கட்டாயம் வேணும். ஆண்டவரே, உங்க சமூகம் எனக்கு இன்னைக்கு முன்பாக போலாட்டினா இன்னைக்கு நான் போற வேலை வேஸ்ட், நான் செய்கிற வேலை வேஸ்ட், நீ படிக்கிற படிப்பு வேஸ்ட், நீ என்னதான் செஞ்சாலும். பாருங்கள், அன்றைக்கி கூட ஒரு பைக் ஆக்சிடெண்ட் நான் பார்த்தேன், ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருந்தது. ஒழுங்காக போகிறாரு, இன்னும் புல்லிங்கோவான்னு ஒன்று இருக்குதான். அன்றைக்கி கூட டேவிட் பிரதர் சொல்லிட்டு இருந்தார், புல்லிங்கோ. ஆமாம், வந்து அடிச்சாங்க, அடி
ஸ்பாட் அவுட்டுங்க அவரு. அப்புறம் தான் அடுத்த நாள் நான் பேப்பரில் பார்க்குறேன், அவர் பேர், அவருடைய குடும்பம் பரிதாபங்க. நம்ம கரெக்டாக போனாலும் ஏத்தாப்பில் வர என்ன பண்ணுறான், அதில் 2 பேரில் ஒருத்தன் அவனும் அவுட்டு, பின்னால் உக்காந்தான் அவுட்டு, முன்னால் உக்காந்தான் தூக்கி வீசப்பட்டான். அப்போ தான் நடந்திருக்கு. பயங்கர டிராஃபிக், ரோடெல்லாம் ரத்தம், 2 பேரோட ரத்தம். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். காலை ஏன் சொன்ன முதலாவது தேவனுடைய சமூகத்தை தேடுங்க. நம்ம நேரம் ஒழுங்காக போனாலும் கூட ஆவிக்குரிய ஜீவியம் செய்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களை சுற்றிலும் பரிசுத்தவான்கள் அல்ல, உங்களை சுற்றிலும் ஜெபிக்கிறவர்கள் அல்ல, உங்களை சுற்றிலும் இருக்கிறவங்க பலவீன ஆவிக்குரிய பலன் இல்லாதவங்க, ஜெபிக்காதவங்க உங்களை சுற்றிலும் இருக்கிறாங்க. நேற்று உபவாச கூட்டத்தில் தான் பார்த்தோம், தாவீது கூட 600 பேர் இருந்தாங்க. இந்த 600 பேருக்குள்ளே ஆலோசனை தாவீது கேட்கல. ஆனால் தாவீது ஒருவனாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் 600 பேரையும் அவன் தன்னுடைய கைக்குள்ளே வச்சிருந்தான். அதுதான் அபிஷேகம். ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு ஓடி போயிடுது. சர்வீஸ் கிடையாது, ஆராதனை கிடையாது, ஜெபம் கிடையாது, பைபிள் ரீடிங் கிடையாது, எதுவும் கிடையாது. கூப்பிட்டான ஓடின்னு போயிடுறது. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிற வாலிப பிள்ளைகளே, நீ முதலாவது கர்த்தரையும் வல்லமையும் சமூகத்தையும் தேடும் பொழுது உனக்கு இளைப்பாறுதல். அந்த இளைப்பாறுதல் இல்லைன்றனா தான் ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு ஓடுற, அதுதான் அடையாளம். You cannot take anything from God's presence. பர்த்டே பார்ட்டிக்கு போனால் பிரியாணி கிடைக்குது, சாப்பாடு கிடைக்குது, ஓடு அங்க. வெக்கமா இல்லை? எத்தனை வருஷம் நம்ம இந்த சத்தியத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் தேவனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய முத்திரை நம்ம மேல நாம் கர்த்தர் போட்டிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தா கர்த்தருக்கு சமூகத்தை கொடுப்பார். நீங்க சொல்லணும், ஆண்டவரே உங்க சமூகம் இல்லைன்னா எனக்கு என்ன செய்ய வேண்டாம், எனக்கு இந்த நாள் வேணாம் ஆண்டவரே, இன்னைக்கு இந்த நாள் எனக்கு சமூகம் கொடுங்க. ஒரு பெரிய ஊழியக்காரனை அறிவேன், பயங்கரமாக போஸ்டர்லாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க. அவர் வந்து பின்னால் உட்காந்துக்கிட்டாரு. எல்லாம் கூப்பிட்றாங்க, அண்ணா முன்னால் வாங்கினேன், முன்னால் வாங்கினேன். இல்லை வரலப்பா. நான் என்னடா ஆச்சு, உடம்பு சரியில்லையா? அப்படி தான் வச்சுக்கோ, நானும் உட்காந்துருக்குறேன், அப்படி தான் வச்சுக்கோ. வந்துட்டார், ஆனால் மேலே வரல. ஊழியக்காரன் வர சொல்லுனார். ஊழியக்காரன் வந்தார். அந்த கூட்டத்தை ஏற்பாடு, கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் உட்காந்துருக்குறாங்க. இந்த ஊழியக்காரனை கூப்பிட்டு கேட்டார், இந்த கூட்டத்துக்காக நீ எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ண? இந்த கன்வென்ஷனுக்காக நீ எவ்வளோ நாள் ஜெபம் பண்ண? அது தலை குனிஞ்சிட்டு சொன்னார், நான் ஜெபம் பண்ணி 4 நாள் ஆகுதுண்ணே. ஏன்டா? ஏன்? இல்லை, நான் இந்த மீட்டிங் ஏற்பாடு பண்ணோம், நீ ஏன் பிரசங்கம் பண்ணு? தாவடில் அரைஞ்ச மாதிரி இருந்தது. நீ ஏன் போய் பிரசங்கம் பண்ணு? நீ ஜெபிக்க மாட்ட, நீ ஆயத்த அங்கங்கே ஓடிட்டு இருக்க, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். அவர் அழுதார். பாஸ்டர், இல்லை பாஸ்டர், இல்லை நான் பேசல. மேலே ஏறு, நீ பிரசங்கம் பண்ணு. நடுங்க மேலே நின்று பிரசங்கம் பண்ணார். ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. அவர் முன்ன பேசுகிறாரு, பின்ன பேசுகிறாரு, வசனம் எடுக்கிறாரு, கையெல்லாம் நடுங்குது. அவர் வந்தார், ஊழியக்காரன் 5000 பேர் இருக்கிறாங்க. முன்னால் கேட்டார், பாஸ்டர் எங்கே உங்கள் பைபிள்? காரில் இருக்கு, போய் கொண்டு வாங்க காரில் இருந்து. அப்போ தான் சொன்னார், அந்த பிரசங்கம் விசுவாசிகளுக்கு இல்லை, என் பிரசங்கம் ஊழியக்காரனுக்கு. உங்கள் சமூகம் இல்லாட்டினா அந்த கன்வென்ஷனே வேணாம். அதான் நான் கற்றுக்கொண்டேன். நான் இங்கே ஜெபிக்காமல் வந்தால் இந்த பிரசங்கமே வேணாம் எனக்கு. அப்படி உங்கள் வாழ்க்கையில் தீர்மானம் எடுங்க. உங்கள் பிரசனம் இல்லாட்டினா என்னை கொண்டு போகாதீரும், என்னை எங்கேயே வைத்து வச்சுங்க. அவன் நல்லா தெரியும், கோளாறு பிடிச்ச மக்கள், முறுமுறுக்கிற மக்கள், நம்பாத மக்கள், கர்த்தரை எதிர்த்து நிற்கிற மக்கள், இவங்களெல்லாம் கொண்டு போகணுன்னா சாதாரண விஷயம் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, மோசே கூட கர்த்தர் இருந்தார். ஆனால் அவன் சொல்கிறான், நீ ஏன் கூட இருக்கிறீர், ஆனால் உங்கள் சமூகம் எனக்கு வேணாம் ஆண்டவரே. நீ படிச்சிருக்கலாம், மாதம் மாதம் சம்பளம் வாங்கலாம்,
ஓஹோன்னு இருக்கலாம். அது அதாவது எல்லாருக்குமே கிடைக்கிறதா? அது தீயோர் மேலும் நல்லோர் மேலும் வெயிலையும் மழையும் வர்ஷிப்பிக்க பண்ணுகிற அது எல்லாருக்கும் உண்டு. ஆனால் இளைப்பாறுதல் வேணும்னு சொன்னால், கர்த்தருடைய பிரசன்னம் வேணும்னு சொன்னால், முதலாவது தேவனுடைய வல்லமையும் கர்த்தரையும் அவருடைய சமூகத்தையும் நித்தமும் தேடுங்கள். அல்லேலூயா. அப்போது மோசே சொன்ன ஒரு காரியம், ஆண்டவரே உங்கள் சமூகம் இல்லாட்டினா என்ன செய்யாதீங்க, எனக்கு அந்த காணான்லாம் வேண்டாம். அப்படி நான் பெரிய போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், நான் பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகணும், எனக்கு பணம் எல்லாம் பகல் கனவுப்பா. உனக்கு ரகசியம் கர்த்தரை தேடு, அவருடைய வல்லமையை தேடு, நித்தமும் அவர் சௌமத்தை தேடு. நீ கேட்பதற்கு மேலாக கர்த்தர் செய்வார். நீ நினைச்சு கூட பார்க்காத காரியத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் கைவிடவே மாட்டார். முதலாவது இளைப்பாறுதல். ஆமென். 16வது வசனத்தை வாசிங்க. எனக்கும் அது ஜனங்களுக்கும் உடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? எதனால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதினால் அல்லவா. இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிற தேவ ஜனங்களோடு கர்த்தர் கூடவே வருவார். அதான் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். நீர் எங்களோடு கூட வருவதினால் அல்லவா. When a believer really seeks God's presence, without saying, without you expect, God is with you. God is before you. உன்னோட கூட கர்த்தர் வருகிறார். நீ போகிற இடமெல்லாம் கர்த்தர் உன் கூட வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் வெட்கப்பட்டே போக மாட்டீங்க. கர்த்தருடைய சமூகத்துக்கு முதலிடம் கொடுங்க, அவருடைய வல்லமைக்கு முதலிடம் கொடுங்க. முதல் காரியம் இளைப்பாறுதல். ரெண்டாவது கர்த்தர் உங்களோடு கூட வருகிறார். ஆமென். ரெண்டாவது காரியம், இப்படி பூமியின் உள்ள ஜனங்கள் எல்லாவற்றிலும் நான் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தர்கள் என்று விளங்கும் என்றான். நீங்கள் விசேஷித்தலாக இருப்பீங்க. நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பீங்க? You are a special people upon the face of the earth. யார் நீ படிப்பலாம் ரெண்டாவது வை, பணம் ரெண்டாவது வைங்க, உங்களுடைய தொழில் ரெண்டாவது வைங்க, முதல்ல கர்த்தர். அன்றைக்கி ஒரு வீடு கிரகப்பிரசைக்கு போனேன். அப்போது இப்போ நான் கார் பார்க்கிங் பிரச்சனை இருக்கிறதுனால யாரோ கூப்பிட்டாரன்னு நீ கார் அனுப்புங்கண்ணா வரணுன்னா. இப்போ நானே கார் ஓட்டிலாம் எனக்கு சிரமமாக இருக்குது. அவங்க காரை அனுப்பிச்சாங்க. ஏறி உக்காந்து நான் சுவிசேஷன் சொல்கிறது தானே என் வேலை. பிரதர் உங்கள் பேர் என்னன்னு? அவர் ஜான் சொல்லி ஏதோ ஒரு பேரை சொன்னார். ஓ ரொம்ப சந்தோஷம் பிரதர், நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போகிறீங்கன்னு. அவர் சர்ச்சு பேர் சொன்னார். எப்போ ரட்சிக்கப்பட்டீங்க? இந்த தேதியில் ரட்சிக்கப்பட்டேன். 23 ரட்சிக்கப்பட்டார். 23வது வருஷம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். அப்போது சொன்னார், பாஸ்டர் நான் ஒரு பெரிய ரவுடி, 16 முறை ஜெயிலுக்கு போயிருக்கிறேன். எனக்கு பெரிய கூட்டாளி, என்கவுண்டரில் என் பேரும் இருக்குது, போலீஸ் லிஸ்ட்டில் இருக்குது. என்னோடய மனைவி மூலியமாக நான் ரட்சிக்கப்பட்டேன். நான் பயங்கரமான ஆள். சொன்னார், நான் சட்டை கட்டினா உடம்புலாம் கத்தி காயம் இருக்கும், போலீஸ்காரன் அடிச்ச மார்க்லாம் இருக்குது. ஆனால் என் மனைவி ஒரு நாள் ஜெபம் பண்ணாங்க பாருங்கள். என்றைக்குமே நான் தண்ணி அடிச்சிட்டா 4 மணி நேரம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ தான் போட்டுட்டு வந்திருக்கிறேன். எங்கள் மனைவி அழுது ஜெபம் பண்ணுறதை பார்த்தேன். இப்படியே பார்த்துட்டே இருந்தேன். 2 நிமிஷத்தில் என் போதை தெளிஞ்சிருச்சு. 2 நிமிஷத்தில் ஏஞ்சி போய் மனைவிக்கிட்ட போய் முட்டி போட்டேன். அப்பான்னு கட்டி பிடிச்சி அழுதாங்க. என்ன ஏன் அழுறாங்கன்னு எனக்கே தெரியாது. கொஞ்ச நேரத்தில் நானும் அழுதேன். ஏன்னு எனக்கு தெரியாது. கண்ணை மூடினேன், ஏசப்பா தத்ரூமா பார்த்தேன். ஒரு செகண்டில் எனக்குள்ளே இருந்த ஒரு உதவ ஒன்று வெளியே போகிறத பார்த்தேன். அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கூட்டி ரவுடித்தனம், கட்ட பஞ்சாயத்து, போலீஸில் ஸ்டேஷனில் கால் வைக்கிறது இல்லை. ஆனால் என் மேலே 16 கேஸ் இருக்குது. கேஸ் நடக்கும்பொழுதெல்லாம் கையில் இந்த பைபிளை தூக்கிட்டு நான் போகிறேன். ஆண்டவர் எனக்கு ஒவ்வொரு கேஸ்லேயும் எனக்கு மாற்றத்தை தராரு. நான் இப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் எங்கள் மாமியார் மூலயமா பேசி
இந்த காரை கொடுத்தாங்க. எங்கள் மாமியார் வீட்டு வேலை செய்கிறவங்க, எப்படி இந்த கார் வாங்கினேன்னு கேட்டேன். அப்போது அவங்க சொன்னாங்க, உன் மருமகனுக்கு கொடுன்னு சொல்லி நான் வீட்டில் வேலை செய்கிறவங்க வாங்கி கொடுக்க சொன்னாங்க. பெரிய பணக்காரங்க. உன் மருமகனுக்கு கொடுமா அந்த காரை, புது கார், பிராண்ட் நியூ கார், ஃபுல் கேஷை கொடுத்து, நீ லோன்லாம் வாங்காது, கேஷை கொடுத்து உங்கள் மருமகனை பொழைச்சிக்க சொல்லு. இங்கே ஜெபம் பண்ணுறாரு அந்த மனுஷன், எனக்கு பிழைப்புக்கு என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இங்கே ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறாரு. 21 நாள் உபவாசம். அவங்க பாஸ்டர் சொன்னாரான், தம்பி நீ 21 நாள் உபவாசம் பண்ணப்பா, கர்த்தர் உனக்கு எதாவது செய்வார். நான் கர்த்தரை தேடினேன், தேடி முடிக்கிறதுக்கு முன்னால் எனக்கு எங்கள் வீட்டுக்கு முன்னால் கார் வந்து நிற்கிது. கர்த்தர் அற்புதம் செய்வாரையா? கர்த்தர் அதிசயம் செய்வாரா? நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். யாருக்கோ செய்கிறாரா இல்லை? ஆமென். பிரதர் சொன்னாங்க, மனைவியை கொலை பண்ணவனுக்கு ஒரு மாற்றம் உண்டாகிறது, பிரியதர்சினிக்கு ஒரு டாக்டராக மாறுறா. அந்த வேதம் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் விசுவாசிக்கு எது தெரியுமா? பழனி டாக்டர் மாதிரி. அவர் தூக்கமே வரல. நமக்கு இந்த பைபிள் எல்லாருமே சாட்சி சொல்லுவாங்க, நீ ராத்திரி 1 மணி நேரம் தூங்கலையா, பைபிள் வாசி தூங்கிடுவேன். நடக்குதா இல்லையா? அது ஒன்று நடக்குதுன்னா இதே நடக்கக்கூடாது, நீ ஏன் மேன்மையாக வரக்கூடாது? நான் விரும்புகிறேன் என்ன தெரியுமா? எல்லாம் இங்கே இருக்க வாலிப பிள்ளைங்களாம் சும்மா அந்த 10,000 15,000 வேலைக்கெல்லாம் போகக்கூடாது. போனால் உலகத்தை கலக்கிற இடமா மேலே போகணும். அல்லேலூயா. ஒரு சுந்தர் பிச்சை, எலும்புங்கய்யா எலும்பு. சும்மா உக்காந்துன்னு இப்படி தேய்ச்சிக்கினேன், இப்படி பண்ணிக்கினேன், கோயிலுக்கு 9 மணிக்கு வர்றது, மேலே உட்காருது, வெக்கமா இல்லை? எலும்புனையா, ராக்கெட்டை விட்றான் ஒவ்வொருத்தனும். நீ என்ன பண்ணினுங்கிற? உட்காந்து பைக் ஓட்டு நிற்கிற, நீ செல்ஃபோனை வச்சுன்னு நோண்டினுங்கிற. இதெல்லாம் அதாவது சப்ஸ்டாண்டர்ட் லைஃப் நம்ம வாழ்ந்துனுக்கிறோம். கர்த்தர் சொல்கிறாரு, நீ விசேஷித்தவர்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள். தானியேலோடு கூட கர்த்தர் ஞானத்தை கொடுத்தாரு. 10 மடங்கு ஞானம் அவங்கள இருந்தது. அவனுக்கு ஈக்குவலாக யாரும் நிற்க முடியல. அல்லேலூயா. சிம்சோனுக்கு ஒரு ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்தாரு. அவன் பலத்தினால யாருமே கம்பாரிசனே கிடையாது. அல்லேலூயா. நம்ம வாலிப பிள்ளைங்க என்னையா பண்ணி நிற்கிறீங்க? யூத் மீட்டிங் வேணா தப்பிச்சு அந்த பக்கம் ஓடி போயிடுது, இந்த பக்கம் ஓடி போயிடுது. கேட்டாங்களே என்னமோ, நான் சொல்லிட்டேன், அந்த மாதிரி யாரும் வர்ற பிள்ளைங்கள வச்சு செய்யுங்க, யாரும் போய் கெஞ்சவே கெஞ்சாதீங்க. ஒரு நாள் வரும், மகளை அழுவும் பாருங்கள், கதரும் பாருங்கள், ரத்தமாக அவங்க கண்ணீர் சிந்துவாங்க. அன்றைக்கி தான் நடக்க போகுது. என் கூட இருந்த ஒருத்தன் பிரின்ஸ், பேரே சொல்கிறேன், யூத் மீட்டிங்கில் உட்காந்து அமக்கான பண்ணின்னு இருப்பான். அது யூத் லீடர் சொல்லுவார், டே பிரின்ஸு நீ வந்துட்டடா, சும்மா இருறாவா. நடந்து என்ன தெரியுமா? ஐசிஎஃப்பில் அவங்க அப்பா பெரிய போஸ்ட்டில் இருந்தார். அப்பா இறந்தனால அவனுக்கு அந்த வேலையை கொடுத்தாங்க. வேலை போய் செஞ்சான். இன்றைக்கி மென்டலாகி கண்ணால் பார்க்குறேன். இப்போது நான் பார்க்குறேன், ரோட்டில் சுற்றி திரிஞ்சுன்னுக்கிறாங்க, லுங்கி கட்டிக்கின்னு அழுக்கு பனின்னு போட்டுக்கிட்டு. நீ கர்த்தரை கனப்படுத்தாமல் போனால் கர்த்தர் உன்னை கனவீனப்படுத்துவார். இதுதான் சத்தியம். கண்ணால் பார்க்குறேன். பிரின்ஸ் ஐசிஎஃப் பார்க்கலாம். அன்றைக்கெலாம் கூட ஒரு மாதம் கூட பார்த்தேன். நான் போன சபையில் தான் அவனும் ஞானஸ்தானம் எடுத்து அவனும் கேட்பேன், பாஸ்டர்மான்ட்ட கேட்பேன் எப்படி இருக்கிறாங்க. அவன் இந்து கோயிலில் போய் விபூதி போட்டுப்பான், தர்காவில் போய் உட்காந்து இருப்பான், மென்டல் ஆகிட்டான். மனைவி பிள்ளைகள்லாம் அவனை வீட்டிலே சேர்த்துக்கல, வேலை போயிடுச்சு. அந்த அவ்வளோ நிலைமைக்கு நீங்கள் பிள்ளைங்க வந்துடக்கூடாது. எவனாவத்தன் பாய் ஃப்ரெண்டு வருவான், இத்தனை போய் வாழ்க்கைக்கு எடுத்துருவான், கற்பு போயிடும். எங்கேயோ போய் ஆம்பளை பிள்ளைங்க எவ்வளோக்கிட்ட மாட்டுவேன். அவன் உன் அப்பா அம்மாக்கிட்டே சேர விட மாட்டான். அவன் உன் வாழ்க்கை சின்ன பின்னமாயிடும். அதுக்கு ஆகக்கூடாதான் ஊழியக்காரன் நான் ரொம்ப தாழ்மையாக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய சமூகத்தையும் கர்த்தரையும் வல்லமையும் தேடுங்க. உங்களுக்கு இளைப்பாரில் கொடுத்துப்பார். நீங்கள் எல்லாரையும் காட்டிலும் விசேஷித்தலாக இருப்பீர்கள். அல்லேலூயா. நீ அக்கினியில் நடக்கும்பொழுது நீ வேகாதிருப்பாய். நீ விசேஷித்தவன். சிங்கக்கெபியில் புள்ள போனால் நீ உயிரோடு வெளியே வருவ. நீ விசேஷித்தவன். பார்வனுக்கு சமமாக உட்காருவாய். நீ விசேஷித்தவன். கர்த்தர் உனக்கு உயிரோடு இருந்ததை காட்டிலும் மறிக்கிற பொழுது அவன் அநேகரை கொன்றான். அல்லேலூயா. விசேஷித்தவன். தாவீது விசேஷித்தவன். போய் சவுல் சொல்கிறான், எனக்கு உன் பொண்ணு வேணுமா?
பெலிஸ்தருடைய 100 நுனித்தோலை கொண்டு வா, இவன் தேவனுடைய அபிஷேகம் உள்ளவன், தேவனுடைய மகிமை உடையவன், 100 கேட்டால் அவன் 200 கொடுக்குறான். அதான் ஏன் விசேஷித்தவன். நீ சும்மா உட்காந்து ஏதோ கம்ப்யூட்டர் கோடிங் பண்ணுறேன்னு சொல்லி 5000 சம்பளம் வாங்கிட்டு அதுக்கு அதில் தசமாகம் கொடுக்குறது கிடையாது, அதில் காணிக்க கிடையாது. கிரெடிட் கார்டை வாங்கி வீட்டில் ஒரே அமக்கள். ஏன்னா இவர் வேலை செய்கிறாராம், இவர் வேலை செய்யனாலும் யாரும் ஒன்றும் சொல்லக்கூடாதான். படிக்கிறாராம், யாரும் ஒன்றும் வேலை கொடுத்துடக்கூடாதான். வெக்கமா இல்லை? நீ காலையில் ஏஞ்சி முழங்கால போடு, ஆண்டவர் ஏசப்பான கையை தூக்கு, ஆண்டவர் எல்லாரையும் காட்டிலும் கர்த்தர் உன்னை உயர்ந்த ஸ்தானங்களிலே ஏறி வருவார். அல்லே லூயா. என் வாழ்க்கையில் அனுபவிச்சு சொல்கிறேன். த மேன் ஹூ ஸ்டுட் பிஃபோர் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஜனாதிபதிக்கு முன்பாக நின்றுருக்கிறேன், பிரதம மந்திரிக்கு முன்பாக நின்றுருக்கிறேன். கர்த்தர் எளிமையான எங்களெல்லாம் ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. இந்தியாவில் இருக்கிறதான இதுக்கு தான் ஹையஸ்ட்டு, இதுக்கு மேலே ரூம் வாடகையே கிடையாதுன்ற ரூம்லாம் நாங்கள் போய் ஸ்டே பண்ணியிருக்கிறோம். அதெல்லாம் எப்படின்னு கேட்காதீங்க, ஃபோட்டோ இருக்குது, ஐ ஹாவ் எவிடன்ஸ். சாதாரணமாக உட்காந்து சாதாரணமாக போகாதீங்க. பே அ ப்ரைஸ் ஃபார் சீக்கிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட். வாட் இஸ் த ப்ரைஸ்? நித்தமும் தேடுங்க. கஷ்டம். செல்ஃபோனில் 2 மணி நேரம் பார்க்குறீங்க, 10 நிமிஷம் ஜெபிக்க முடியல. செல்ஃபோனில் பல மணி நேரம் உட்காந்துக்கிறோம், அந்த பைபிள் தந்து வாசிக்க முடியல. இதெல்லாம் என்ன திட்டம் தெரியுமா? உன்னை மேன்மையாக இல்லாதபடிக்கு உன்னை சப்ஸ்டாண்டர்டாக மைனஸாக கொண்டு போகிறது தான் பிசாசு திட்டம். அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்களை கர்த்தர் விசேஷமாக வைக்க உதவி செய்வார். மத்தேயு 6:26 வாசிக்கிறோம், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதில்லை, அறுக்கிறதில்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதுமில்லை, களஞ்சியத்தில் சேர்க்கிறதில்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். ஆண்டவர் நம்மளை பிழைப்பூட்டுகிறார் ஐயா. அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆமா, படிச்சாதான் என்ற நிலைமைக்கு இன்னைக்கு உலகம் வந்துருச்சு. ஆம்பளை பசங்களை காட்டிலும் பொம்பளை பசங்க தான் நிறைய படிச்சுன்னுக்கிறாங்க. ஆம்பளை பசங்களை காட்டிலும் பொம்பளை பசங்க தான் நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஆம்பளை பசங்களை காட்டிலும் பொம்பளை பசங்க திறமையாக இருக்குது, அது நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த பொம்பளை பசங்க பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியல. கீழ்படியதே கிடையாது பொம்பளை பிள்ளைங்க, பிடிவாதம். ஆனால் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, எல்லாருக்கும் சொல்கிறாரு, அப்பா நீங்கள் யாருங்க? காகங்களை காட்டிலும் நீங்கள் எப்படிப்பட்டவங்க? ஆகாயத்து பட்சிகளை காட்டிலும். வசனத்தை சொல்லுங்களேன். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அவைகள் என்ன செய்யறதில்ல? விதைக்கிறதும் இல்லை. விதைக்கிறதே கிடையாதுங்க. அன்றன்று உள்ள தேவையை பறவைக்கு காத்து என்ன செய்கிறாரு? காக்கா என்ன பேங்காக வச்சுருக்குது? ஒன்றும் கிடையாது, நோ பேங்க். அது சேவிங்ஸ் வச்சுருக்குதா? இல்லை. ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சுருக்குதா? இல்லை. சீட்டு பணம் போடுதா? இல்லை. வட்டிக்கு பணம் வாங்குதா? இல்லை. அதாவது கவலை இல்லாமல் ஜாலியாக இருக்குது. எந்த மனுஷன் நாளைக்கு குறித்து கவலை இல்லாமல் இருக்கிறான் அவன் ஜாலியாக இருப்பான். பணத்தை குறித்து கவலைப்படுறவன் சாகிற வரைக்கும் கவலையிலே செத்து விடுவான். நீங்கள் சந்தோஷமாக இருந்து பாருங்க. அவைகள் விதைக்கிறதும் அறுக்கிறதும் இல்லை, சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அதுக்கு களஞ்சியம் ஸ்டோரும் கிடையாது, குடவுனும் கிடையாது, யார்டும் கிடையாது, ஒன்றும் இல்லை. நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. மனுஷன் மூஞ்சி தான் தேஞ்சிட்டு போகுது. பறவை கவனிச்சு பாருங்க, என்ன அழகாக இருக்குது பாருங்க. காக்காவை பார்த்தாலும் கருப்பாக இருந்தாலும் நல்லா கவனிச்சு பாருங்க, ஷைனிங்காக இருக்குது. அதுவும் அண்டாங்காக்கா கொடுத்து போன வாரம் பார்த்தோம், என்ன அழகாக பாடுது. அது ஒவ்வொரு காக்கா ஒரு மாதிரி கத்தினுக்குது, சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் மனுஷன்தான் பாருங்களேன், பக்கத்தில் இருக்கிற முகத்தை பாருங்களேன், எப்படி இருக்குது? ஏதோ இழந்த கரடி குட்டி மாதிரி உட்காந்துக்குது. ஏதோ ஒரு இழப்பு வாழ்க்கையில், ஏதோ ஒரு துன்பம், ஏதோ ஒன்று. அதுதான் உங்களை உயர்வுக்கு கொண்டாடாம அது உங்களை அழுத்தினே இருக்குது. ஒரு செடி நட்டா அந்த செடி எழும்ப முடியல, ஏன்னா மேலே ஒரு சன்ஷேட் இருக்குது.
அந்த சன்ஷேடில் மோதிட்டு அப்படியே அந்த செடி நிற்கிது. வளர்ச்சியே இல்லை. பாரம், கவலை, துக்கம், பயம், தோல்வின் எண்ணம், ஒரு மாதிரி ஒரு 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 விரக்தி, இதெல்லாம் இருக்கவே கூடாது. ஆகாயத்து பட்சத்தில் என்ன செய்யுங்க, கவனிச்சு பாருங்க. எப்படி பாருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்கு. வாட் அ வண்டர்ஃபுல். அங்கே காட்டுக்குள்ளே போய் உக்காந்தா அந்த பறவைகள் சத்தம் எனக்கு ரொம்ப இஷ்டம். ஐ லவ் தட் த சவுண்ட் ஆஃப் த பேர்ட்ஸ். வாட் அ கிரேட். ஒவ்வொரு பறவையும் என்ன மாதிரி இது, குயில் மாதிரி ஒன்று இருக்குது. அது இருந்தது. ஆனால் இது என்னென்ன, இது ஏதோ ஒரு பேர் சொல்கிறாரு, அந்த குருவி இந்த குருவின்னு. என்ன சந்தோஷமாக்குறாங்க. குரங்கு பார்த்தா அது பண்ணுற சேட்டை அது சந்தோஷமாக தான் இருக்குது. மனுஷன் ஒருத்தன் தான். பாருங்க, நீங்களே செல்ஃபி எடுத்து நீங்களே பாருங்களேன். ஆனால் கத்த சொல்கிறாரு, நீங்கள் யார்? விசேஷித்தவர்கள். எல்லா காரியத்திலையும் விசேஷித்தவர்கள். விசேஷித்தவர்கள் எப்படி தெரியுமா இருப்பாங்க? அறுப்பதும் இல்லை, விதைப்பது இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறது இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா இல்லை. மொத்தம் 4 காரியம். விதைக்கிறது இல்லை, அறுக்கிறது இல்லை, களஞ்சியம் கிடையாது, சேர்த்து வைக்கிறதும் கிடையாது. இவன் தான் என் விசேஷித்தவன். அல்லேலூயா. நிறைய பேர் என் வாழ்க்கையில், என் ஊழியக்காரர்கள் நிறைய பேர் சொல்ல முடியும். ஒரு பாஸ்டர் எனக்கு தெரியும், அவர் அடிக்கடி என்கிட்ட என் பர்சனலாக கேட்பார், பாஸ்டர் ஒரு 1000 ரூபா கொடுங்க என்னவார். எதுக்குண்ணே? காலையில் வீட்டில் சொன்னாங்க அரிசி வாங்க சொல்லி, சும்மா வெறும் கையாக போகக்கூடாதுல்ல, கொடுங்க என்னவார். நான் சந்தோஷமாக கொடுப்பேன். ஏன்னா அவர் திருப்பி கொடுக்குறாள். கொடுப்பேன். கொடுத்துட்டு ஒரு 2 நாள் வந்து நிற்பார். என்ன இந்த கொடுத்துட்டு போயிடுவார். அப்புறம் என்னண்ணா இப்படியே இருக்கிறீங்க, என்னண்ணான்னு. கர்த்தர் கொடுக்குறாரு, ஆனால் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிடுறேன், எல்லாத்தையும் அதை செலவு பண்ணிட்டு வீட்டுக்கு போகும்போது சந்தோஷமாக கை வீசின்னு போயிடுறேன். நான் சொன்னேன்னா அப்படி இருக்கக்கூடாதுண்ணே. உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு மீதி மற்றவங்களுக்கு செய்யுங்க. சரி 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 சரின்னுவார். ஆனால் அதான் செஞ்சுன்னு இருப்பார். பாருங்கள், பிள்ளைங்க தலை எடுத்தாங்க, நல்ல தலை எடுத்தாங்க. ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சாங்க. 2 பிள்ளைகளையும் அமெரிக்காவில் போய் வேலைக்கு செட்டில் பண்ணிட்டாங்க. இங்கே இந்தியாவில் இருக்கிற ஆஃபீஸே அங்கே அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால் போனவன் அங்கே ஒழுங்காக இருக்கக்கூடாதா? அங்கே போய் இவன் இந்த பையன் அதே மாதிரி பண்ணியிருக்கிறான். ஊழியம் 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 ஊழியம். அந்த சர்ச்சு பாஸ்டர் பார்த்தாரு, டேய் உனக்கு என்னடா இங்கே சம்பளம்? அப்போ சொல்லிடுறான், ஒரு 4000-5000 வாங்குறேன், நான் உனக்கு $10,000 கொடுக்குறேன், இந்த என் சர்ச்செல்லாம் நீங்கள் நிர்வாகம் பண்ணு. எடுத்து எனக்கு பெரிய சர்ச் வச்சுருக்கிறாங்க. கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான், அண்ணா வாங்கண்ணா, கம் வரேன்டா, எனக்கு இஷ்டம் இல்லைடா. கத்த நல்லவர். நிறைய சேர்த்து வச்சவங்க கஷ்டப்பட்டுனுக்கிறாங்க. சேர்த்து வைக்காம சந்தோஷமாக நல்லா இருக்கிறான். நான் கண்ட ரகசியம். அல்லேலூயா. நாளைக்காக கவலைப்படாத, நான் வியாதி இல்லாமல் இருக்கிறான். நிறைய சேர்த்து வச்சவன் வியாதியோடு இருக்கிறான். அது என்னன்னு எனக்கே புரியல. இருக்குது ஆனால் துக்கமாக இருக்கிறான், இல்லை சந்தோஷமாக இருக்கிறான். இதில் எந்த கேட்டகரியில் நீங்கள் இருக்கிறீங்க? இருக்கிறனால தான் கவலையாக இருக்கிறீங்க. என் பொண்ணுக்கு 50 சவரம் தானே இருக்குது, அவன் 100 சவரம் கேட்டால் நான் என்ன பண்ணுறது? அப்போ அந்த 50 100 ஆக்கு. கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் விசேஷித்தவர்கள். நீங்கள் ஒன்றுக்கும் பயப்படாதீங்க, ஒன்றுக்கும் நீங்கள் மனமடிவாகாதீங்க. அழைத்தவர் உண்மை உள்ளவர். கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் அவருடைய சத்துவத்தையும் சமூகத்தையும் நித்தமும் தேடுங்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, தகப்பனே, நீர் ஒருவர் தான் எங்களுக்கு இளைப்பாறல் கொடுக்குற தேவன். நீர் ஒருவர் தான் எங்களை விசாரித்து உயர்த்துகிற தேவன். சொல்லுங்கள், நீர் ஒருவர் தான் என் தேவையை சந்திக்கிறவர். நீர் ஒருவர் தான் எங்களை விசாரித்து எங்களை உயர்த்துகிற தேவன். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல கர்த்தர் உங்களை நடத்தி செல்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. இல்லை என்ற இருப்பதை போல் சொல்லுங்க. இல்லை ஆனாலும் இருக்கிறது. சொல்லுங்க, இல்லை ஆனால் இருக்கிறது. சொல்லுங்க, இல்லை இருக்கு. எங்க இருக்கு? உங்க இருதயத்துக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள்.
நீங்கள் கீழ்ப்படிந்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் எல்லாம் தீர்மானிடுங்க, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆமென் ஆமென் உம்மை நான் தேடுவேன், உங்கள் வல்லமையை நான் தேடுவேன், உங்கள் பிரசனத்தையும் உங்கள் மகிமையும் நான் நித்தமும் தேடுவேன். ஹல்லேலூயா. எல்லாம் கொஞ்ச நேரம் வாய் திறந்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எதை தேடிக்கொண்டு இருக்கிறாய்? உன் வாழ்க்கையில் எதை தேடி திரிந்து கொண்டு இருக்கிறாய்? வேலை வேலை வேலை, அவன் கூப்பிட்டான் இவன் கூப்பிட்டான், இதெல்லாம் நின்று போங்க. ஒரு நாளைக்கு ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்களா, அவன் இன்னும் 2 வருஷத்தில் உன்னை வீட்டுக்கு அனுப்ப போகிறான். இந்த 50,000 மேலே சம்பளம் வாங்குறோம்லாம் லிஸ்ட் எடுத்து எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிச்சுன்னுங்கிறான். ஆமாம், உனக்கு கொடுக்குற 50,000 15,000 கொடுத்து வேலை வாங்கிறதுக்கு கம்பெனிகள் எல்லாம் இன்றைக்கி முன்னுக்கு வந்துருச்சு. இந்த வருஷம் அநேக ஐடி கம்பெனியில் அநேகரில் எல்லாம் ஜஸ்ட் ஃப்ரெஷர்ஸை எடுத்து எல்லாம் உள்ளே கொண்டு வந்து உள்ளே ரொம்ப நாளாக இருக்கிறாங்க பாருங்கள், அவங்களெல்லாம் வெளியே அனுப்ப போகிறான். இது நடக்க போகுது. ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் அவருடைய சமூகத்தையும் தேடுவர்களுக்கு கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். உனக்கு பயம் என்பதே இருக்காது. யூ ஹேவ் நோ ஃபியர். பயம் இருக்கவே இருக்காது. ஆமென். சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. எதற்கும் நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நீ தாயின் வயிற்றில் இருக்கும் போதே கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். God knows you by name, brother. தெரியுமா? ஆண்டவர் உங்களுக்கு பேர் தெரியும். சில பேர் கேட்பாங்க, பாஸ்டர் என் பேர் டப்புன்னு வராது, எப்படி உங்களுக்கு இவ்வளோ பேர் சொல்றீங்க? எனக்கே தெரியல. உங்களை பார்த்தோன்னே டிம்பிள், ஜெனிஃபர், அவ்வளோ பேருக்கு நான் சக்தி தானே, எல்லாரும் பேரையும். ஆனா எனக்குள்ள இருக்க சர்வ வல்லமுள்ள தேவன் 850 கோடி மக்களுடைய பேரை சொல்ல முடியுங்க அவரால். He knows everybody by name. கவலையப்படாதீங்க. கர்த்தரை முதலிடம் கொடுங்க. பிசாசுடைய தந்திரம், கர்த்தர் வேஸ்ட், பைபிள் வேஸ்ட், ஜெபம் வேஸ்ட், என்னைக்கு அதை நினைக்கிறீங்களோ your position is going to be a danger. ஆனால் கர்த்தரை கனப்படுத்துங்க, அவருடைய பிரசனத்தை தேடுங்க, அவருடைய சமூகத்தை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் இளைப்பாறுதலை கொடுப்பார். ஆண்டவர் உங்களுக்கு விசேஷித்தெல்லாம் வைப்பார். ஆகாயத்து பட்சிகளையும் அவர் சிருஷ்டித்த எல்லாவற்றையும் காட்டிலும் நாம் விசேஷித்தவர்கள். ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை வாளாக்காமல் கர்த்தர் உங்களை தலையாக்குவார். கீழாக்காமல் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். யூ ஹேவ் டு பே a price. ஒரு கிரயம் கொடுக்கணும். என்ன கிரயம் தெரியுமா? விசுவாசம். நம்புங்க, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நம்புவே இயேசுவை. ஒப்பு கொடுங்க. உலகத்தை நம்ப மாட்டான் இயேசுவை, ஆனால் நீங்கள் இயேசுவை நம்புங்க. எத்தனை நெருக்கங்கள், யுத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் இதன் மத்தியில் இயேசுவை நம்புங்க. இயேசுவை கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. அருளுக்கு பிதாவே, எங்களை நேசிக்கிறல்ல எங்கள் நல்ல தெய்வமே, முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொன்னீர் ஐயா. உம்முடைய வல்லமையும் கர்த்தத்துவத்தையும் உங்களுடைய சமூகத்தையும் மகிமையும் தேட எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். தேடும் பொழுது எங்களுக்கு இளைப்பாறல் உண்டு ஐயா. உம்மை நாங்கள் தேடும் பொழுது நீர் எங்களுக்கு ஆண்டவரே விசேஷித்த காரியங்கள், விசேஷித்த ஸ்தானங்களிலே விசேஷித்த ஜீவியத்தை எங்களுக்கு நீர் கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய மகிமைக்கான கிருபை செய்கிறீர். ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். உடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் பிள்ளைகள் மேல் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.